வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த நீல கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டரோட கர்சரை இந்த குச்சி மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில், அதாவது பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 252.20 அப்படின்ற டார்கெட்டை ரீச் பண்ணுறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா ஒரு 0.6 நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் மிஸ் ஆகிருந்தது. சரி, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ரொம்ப முக்கியமான சப்போர்ட் ஜோனாக இந்த 245.60 நம்ம வச்சுருக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்போம். இதுக்கு கீழே நேச்சுரல் கேஸ் வந்துடுச்சுன்னா திருப்பி பையிங்க்கு எதிர்பார்க்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்த்த விஷயம். நேற்று என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது நம்ம எதிர்பார்த்த மாதிரி 250 பக்கமாகவே ஓப்பன் ஆகிருந்தது. அது பாருங்கள், முன்னாடி நாள் ஹைக்கு பக்கம்தான் அது. ஆனால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், கண்டினியூஸாக ப்ரைஸ் ட்ராப் ஆகி முன்னாடி நாள் லோவான 247.40, இதுக்கு முன்னாடி நாள் பாருங்கள் 247.40, 247.40 அப்படின்ற இடத்த 2 தடவை தொட்டுட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 247.40 பக்கமாக வந்து மார்க்கெட் ஸ்டே ஆகி அதுக்கு கீழேயும் வந்து 246 அப்படின்ற இந்த முக்கியமான சப்போர்ட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, 245.50, அந்த சப்போர்ட்டையும் டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. தொடர்ந்து ஓப்பனிங்கில் இருந்து கண்டினியூஸாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு கோடு மட்டும் கிடையாது, கொஞ்சம் மேலே கீழே இருக்கத்தான் செய்யும். அது வந்து ஒரு ஜோன், அது ஒரு கோடு கிடையாது. அதனால் இந்த இடத்துல மார்க்கெட் டெஸ்ட் பண்ணி சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி, அதே மாதிரி இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, மார்க்கெட் மறுபடியும் புல் பேக் ஆகி எங்கேருந்து வந்ததோ அதே இடத்துக்கு 250.20 அப்படின்ற ஜோனுக்கு போயிருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தை பார்ப்போம் அப்படின்னா, கீழே விழுறப்ப அது எடுத்திருக்க டைமும் மேலே போகிறப்ப அது எடுத்த டைம் பார்த்திங்கன்னா, கீழே விழுறப்ப பொறுமையாக மெதுவாக கீழே வந்தது, ஆனால் மேலே போகிறப்ப ஈஸியாக போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், பையிங் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது தான் நேற்று மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம பார்க்குறது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இந்த 250.20 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சான்னு பார்த்தோன்னா, மறுபடியும் பிரேக் பண்ண முடியாமல் திருப்பியும் கீழே வந்திருக்கு. கீழே வந்து முன்னாடி க்ரியேட் பண்ண அதே லோவில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு, அதாவது இது என்ன முயற்சி பண்ணுதுன்னா, இந்த 245.46 இந்த இடத்துல சப்போர்ட்டில் உண்மையாகவே பையிங் இருக்கா அப்படின்றது கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணியிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். பண்ணிவிட்டு கடைசியாக பாருங்கள் 247.9 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. இதை வச்சு பார்த்தா நேற்று மார்க்கெட்டில் என்ன நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியும் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸையும் பார்த்துருவோம். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகம். புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியல நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டால். அதுக்கு முன்னாடி நாள் ப்ரைஸை பார்க்குறப்ப புதுசாக ஒரு லோவும் க்ரியேட் ஆகிருக்கு. அதோடைய க்ளோசிங் அப்படின்றது கிட்டத்தட்ட ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கிட்டத்தட்ட ஈக்குவல். இது ஒன்று தான் நமக்கு சாதகமான விஷயமாக இருந்திருக்கு. புதுசாக ஹை க்ரியேட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி நாள் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தாலும் இன்னும் நேற்று ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஸ்விங் எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஒரு 4 பாயிண்ட் அப்படின்ற இடத்துல கன்சாலிடேஷன் நடந்துகிட்ருக்கு வித் த ட்ரெண்ட் அப்படின்பாங்க. அதாவது கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது, மேலேயே ட்ரெண்டில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. புதிய ஹை க்ரியேட் பண்ணுது, அப்புறம் மேலேயே கன்சாலிடேட் ஆகுது. அப்புறம் க்ளோசிங் பார்த்திங்கன்னா எல்லா க்ளோசிங்கும் ஈக்குவலாக இருக்குது. இது தான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நடந்த. இப்போ க்ளோசிங் மட்டும் ஓரளவு லோ பக்கமாக 246 பக்கமாக இங்கே க்ளோஸ் ஆகிருந்தா ஓரளவு நமக்கு செல்லிங்க்கு சாதகமாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் இதை வச்சு என்ன ஒரு முடிவுக்கு வர முடியும், அதுக்கு முன்னாடி நாள் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதே 247.46 பையிங் போய் மேலே போயிருக்கு. நேற்று பல தடவை ட்ராப் ஆகி மேலே போக முயற்சி செஞ்ச நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 250 பெரிய ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபெயிலியர் ஆகி கீழே வந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் நைமேக்ஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னு பார்த்தோன்னா அதுதான் ஒரு சர்ப்ரைஸ். இப்போது இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 247 இல்லை 46 பக்கமாக ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லலாம்
இதுக்கு மேலே பையிங் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக 250 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் இந்த 245 60 பிரேக் பண்ணி திருப்பி கீழே விழுறதுக்கான வாய்ப்பு வரும் அப்படின்ட்டு. முக்கியமாக இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வேறு இருக்குது. ஆனால் நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 250 பக்கமாக மறுபடியும் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை காமிக்குது. அதாவது இன்றைக்கும் மறுபடியும் ஓப்பனிங் மேலே தான் ஓப்பன் ஆகுது, நேற்று மார்க்கெட் மாதிரியே. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்ததோ அதே மாதிரி க்ளோசிங் இதே ஜோன் தான், ஓப்பனிங் மறுபடியும் இதே மாதிரி நேற்று மார்க்கெட்டில் எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல மறுபடியும் ஓப்பனிங்கை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதனால் நமக்கு என்ன தெரியுது, இன்றைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை விட முக்கியமாக இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிற முதல் டார்கெட்டான அதுக்கு முன்னாடி நாள் ஓரளவு தான் ரீச் பண்ணிச்சு, ஆனால் தெளிவாக 252.20 ரீச் பண்ணலை. இப்போ இந்த கன்சாலிடேஷன் நடந்த காரணத்தினால 252 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 256 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம அதையும் மார்க் பண்ணிடுவோம். 256 எதிர்பார்க்குறத விட 255.40 நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது அடுத்த டார்கெட். ஏன்னா இன்றைக்கி இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்கிறனால ஓரளவு டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பையிங் கரெக்டாக நடந்ததுன்னா, ஏன்னா கன்சாலிடேட் ஆகி இது பிரேக் அவுட் அப்படின்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறப்போ இருக்க ப்ரெஷரில் இன்னொரு டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டிய ஜோன் 245.40. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர சமயத்தில் இந்த ப்ரைஸ் பிரேக் ஆகி கீழே வந்ததுன்னா மறுபடியும் வாங்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக நின்று அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம். இதுதான் இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம். மறுபடியும் அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணோம் அப்படின்றது தான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குறது. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.